ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. 85.15% வாக்கு பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில். இது வரலாற்றிலேயே முதன்முறையாக இவ்வளோ வாக்கு பதிவாயிருக்குன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரூர், சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல மாவட்டத்தை சேர்ந்தது, அதாவது கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வாக்குகள் இந்த வாட்டி அதிகமாக பதிவாயிருக்கு. செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு வாக்குப்பதிவு அதிகமாக நடக்குதுன்றதுனா ஒரு ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் பணிகள், அப்புறம் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, இதெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு பயங்கரமாக ஒரு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, பிரதிபலிச்சிருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 85.10% வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுதான் கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்புதா, இல்லை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக திரும்புதா, இல்லை விஜய் அவர்களுடைய வருகையா அப்படின்னு கேட்டால் நம்ம பல ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். இது கண்டிப்பாக ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை தான். மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. விஜய் அவர்கள் போட்டிருக்க மாதிரி ஒயிட் ஷர்ட்டு, அப்புறம் பீச் கலர் பேண்ட்லாம் போட்டுட்டு பல பேர் நின்றுட்டு இருந்தாங்க. வெளிப்படையாகவும் சொன்னாங்க, நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பெரம்பூரில் அவருடைய வெற்றி வாய்ப்பு ஏறக்கூடிய ஒரு பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 85.15% வாக்கு பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில். இது வரலாற்றிலேயே முதன்முறையாக இவ்வளோ வாக்கு பதிவாயிருக்குன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு, எந்தெந்த தொகுதியில் அதிகமான பதிவாயிருக்குன்ற பற்றி நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் 91.92% வாக்குகள் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக சேலத்தில் 90.19% வாக்கு பதிவாயிருக்கு. தருமபுரியில் 89.87% வாக்கு பதிவாயிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் 89.77% வாக்கு பதிவாயிருக்கு. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் 89.46% பதிவாயிருக்கு. இதுதான் டாப் 5ல இருக்கு. ஸோ ரொம்ப குறைவான வாக்குப்பதிவு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பதிவாயிருக்கு. எவ்வளோன்னா 75.46% அங்கே வாக்குப்பதிவாயிருக்கு. கரூர், சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல மாவட்டத்தை சேர்ந்தது, அதாவது கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வாக்குகள் இந்த வாட்டி அதிகமாக பதிவாயிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல்லையுமே கரூர் மாவட்டத்தில் தான் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்குன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸும் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு வாக்குப்பதிவு அதிகமாக நடக்குதுன்றதுனா ஒரு ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. நம்ம ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல திமுக ஜெயிக்குதா இல்லை அதிமுக ஜெயிக்குதான்றதை பார்க்கலாம். ஏன்னா கடந்த முறை கரூர் சட்டமன்ற தொகுதியில் செந்தில் பாலாஜி வர்சஸ் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தான் ஒரு கடும் போட்டி நிலவுச்சு. ஏன்னா அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் அதிமுகவில். ஸோ அவரை எதிர்த்து தான் செந்தில் பாலாஜி திமுகவில் போட்டி போட்டார். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த நேரத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஆனால் இந்த வாட்டி கரூரில் ஒரு போட்டியிடல, கோயம்புத்தூர் தெற்குக்கு போயிட்டார்ல. ஆனால் இந்த வாட்டி திமுக தியாகராஜன்றவர் போட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாட்டி தியாகராஜன் வர்சஸ் எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கு. யார் ஜெயிக்க போறான்றதை நம்ம மே 4ஆம் தேதி நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தபடியா எந்த தொகுதியில அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்குன்றதையும் நான் சொல்றேன். இதுவும் பாத்தீங்கன்னா பெருவாரியான இடம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தொகுதிகள் தான். முதல் இடத்துல இருக்கிறது வீரபாண்டி. சேலம் மாவட்டத்தில் இருக்க வீரபாண்டி தொகுதியில 93.06% வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அடுத்தபடியா பாலக்கோடு, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலக்கோடு தொகுதியில் 92.45% வாக்குகள் பதிவாயிருக்கு. மூன்றாவது இடத்துல கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 92.43% வாக்குகள் பதிவாயிருக்கு. நாலாவது இடத்துல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் 92.35% வாக்குகள் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் 92.24% வாக்குகள் பதிவாயிருக்கு. சேலம் மாவட்டம் சங்ககிரியில 92.13% வாக்குகள் பதிவாயிருக்கு. 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில 92.
1.0% வாக்குகள் பதிவாயிருக்கு. 8வது இடத்துல ஈரோடு மாவட்டம் பவானி 91.64%. 9வது இடத்துல சேலம் மாவட்டம் எடப்பாடி, ஒரு ஸ்டார் தொகுதியா இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில 91.61% வாக்குகள் பதிவாயிருக்கு. கடைசியா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில 91.60% வந்து பதிவாயிருக்கு. அரவக்குறிச்சியில வந்து கடந்த முறை அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டாரு. இந்த முறை அவர் வந்து எங்கேயுமே போட்டியிடல. ஸோ அதுவும் வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம வந்து மே 4ஆம் தேதி எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் முழுசா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தபடியா 2001 அந்த ஆண்டுல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல இருந்து இன்னைக்கு, அதாவது 2026 வரை நடந்த சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அதுல யார் யாரு எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க, எவ்வளவு சதவீதம் வந்து வாக்குகள் பதிவாயிருச்சுன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். 2001 சட்டமன்ற தேர்தல்ல வந்து அதிமுக ஜெயிச்சு ஒரு ஆளுங்கட்சியா வந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அப்போ வந்து முதலமைச்சரா பதவியேற்றாங்க. அப்போ வந்து எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல்ல மொத்த வாக்காளர்கள் எவ்வளவுனா 4.74 கோடி மொத்தமா வந்து வாக்காளர்கள் இருந்தாங்க அந்த டைம்ல. அதுல பதிவான வாக்குகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,80,00,000 வாக்குகள் பதிவாச்சு. அதுல எவ்வளவு சதவீதம் வந்து வாக்குகள் பதிவாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 59.07% தான் வாக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ அடுத்தபடியா 2006 இது வந்து ரொம்ப தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல், வித்தியாசமான தேர்தல்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா மெஜாரிட்டி கிடைக்கல, 96 சீட்ஸ் தான் கிடைச்சது. அப்போ மத்தியில காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து திமுக இருந்ததுனால 2 பேருமே வந்து கூட்டணியில இருந்தாங்க. அப்போ வந்து 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் நடத்தினாரு. ஸோ அப்போ வந்து பல ஊழல் புகார்கள், பல்வேறு அந்த மின்வெட்டு, இன்னும் பல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அப்போ திமுக கவர்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ எவ்வளோ வாக்குகள் இருந்துச்சு, அப்போ எவ்வளோ பதிவாச்சுன்றதை நான் சொல்றேன். 2006 வந்து மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 4.66 கோடி. அதுல பதிவான வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,28,00,000 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதுல எவ்வளவு சதவீதம் வந்து போல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70.82% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. ஓகே, கடந்த தேர்தல் அதாவது 2001 கம்பேர் பண்றப்போ 2006 வந்து கிட்டத்தட்ட 11% கிட்ட அதிகமா பதிவாயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இது ஒரு அறிகுறியா அப்படின்னு கேட்டா நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஒரு கட்சி ஒரு ஆட்சியில இருந்தப்போ ஒரு அதிகப்படியா போலாறப்போலாம் ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு வித்தியாசமான தேர்தல், மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்றது அறிகுறி ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி அது நடக்குமான்றதையும் நம்ம பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். அடுத்தபடியா 2011 தேர்தலை பத்தி பார்ப்போம். அப்போ வந்து மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,71,00,000 இருந்திருக்காங்க. அதுல பதிவான வாக்குகள் வந்து 3,68,00,000 பதிவாயிருக்கு. அதுல எவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 78.01% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு சதவீதம் படி பார்த்தா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2006 வந்து ஒரு திமுகவுடைய ஆட்சி ரொம்ப ஒரு அலங்கோலமான ஆட்சின்னு நம்ம சொல்லலாம். மக்கள் மத்தியிலையும் அது வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்திச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் நிதர்சனமும் கூட. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ 2006 70.82% பதிவாயிருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா 2011 தேர்தலில் பாத்தீங்கன்னா 8% கூடி இருந்துச்சு. 78.01% கூடி இருக்கு. ஏன்னா அப்ப இருந்தக்கூடிய திமுக ஆட்சி அது எப்படியாவது நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில இருந்த அந்த வெறுப்பு அதெல்லாமே வந்து இந்த 8% நம்ம காட்டியிருக்குன்றதுல நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. 2016 வந்து 5,77,00,000 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அதுல பதிவான வாக்குகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,32,00,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. இது பர்சன்டேஜ் படி பாக்குறப்போ 74.81% வந்து பதிவாயிருக்கு. அதாவது 2011 வந்து 78.01 சொல்லியிருந்தல, அதை விட ஒரு 4% வந்து கம்மியா இருக்கு 2016. ஸோ இந்த எலெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அந்த இடத்துல வந்து அவங்க ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த டைம் அம்மையார் ஜெயலலிதா அப்போ வந்து கடைசியா அவங்க வந்து முதல்வராக இருந்தாங்க. அப்போ கூட அவங்களுக்கு வந்து உடம்புலாம் சரியில்லை. அப்படி இருந்தும் யார் கூடயும் கூட்டணியே வைக்காம தனியா நின்று ஜெயிச்சு ஒரு 40% வாங்கினாங்க அந்த தேர்தலில். அது உண்மையிலே சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தேர்தல் தான் அது கூட. அடுத்தபடியா 2021 அம்மையார் ஜெயலலிதா வந்து 2016 டிசம்பர் மாதம் அவங்க வந்து உடல்நலக் குறைவால் காலமானாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4.5 வருஷம் முதல்வராக இருந்தாரு. அதுக்கப்புறம் நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6,29,00,000 வாக்காளர்கள் மொத்தமாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து பதிவான வாக்காளர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,63,00,000 வாக்காளர்கள் வந்து வாக்கை செலுத்தியிருக்காங்க. அதில் பதிவான வாக்குகள் பர்சன்டேஜ் படி பார்க்குறப்போ
63 வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அது பர்சன்டேஜ் வைஸ். ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் 2016 தேர்தலில் வந்து 74.81% வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. அதே 21 பார்க்குறப்ப 73.63% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. ஒரு பர்சன்டேஜ் வந்து அப்போ கம்மியாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலோட ஒரு நிலவரம். ஸோ கடைசியா 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் பணிகள், அப்புறம் வந்து திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, இதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் ஒரு பயங்கரமா வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, பிரதிபலிச்சிருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுதான் வந்து அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளரும், ஏன் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள், மூத்த தலைவர்களே அதை தான் சொல்றாங்க. ஸோ இந்த வாட்டி எவ்வளோ பதிவாயிருக்கு, மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,73,00,000. அதுல வந்து பதிவான வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,93,00,000 வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக 85.10% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுதான் வந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்புதா, இல்ல ஆளுங்கட்சிக்கு சாதகமா திரும்புதா, இல்ல விஜய் அவர்களுடைய வருகையா அப்படின்னு கேட்டா நம்ம பல ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இந்த வாட்டி இளைஞர்கள் வந்து அவங்களோட ரொம்ப தன்னெழுச்சியா வந்து ஓட்டு போட்டதை நான் கண்ணால பார்த்தேன். அதுல வந்து விஜய் அவர்களுடைய இம்பாக்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து பெரம்பூர் தொகுதியை சேர்ந்தவன். நான் எப்ப ஓட்டு போட போனேன்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நான் ஓட்டு போட போனேன். ஆனா நான் ஓட்டு போட்டு முடிச்ச டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 12:55, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 80-85 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஜென்ஸ் லைன் மட்டும், இன்னொரு பக்கம் லேடிஸ் லைனும் அந்த சைடு இருக்கு. நான் அது எவ்வளோன்னு நான் எண்ணல. ஸோ பெரம்பூர் தொகுதியில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 89.60% கிட்ட வாக்குகள் பதிவாயிருக்கு. நான் அந்த பூத்துல நின்னப்ப பல பேர் வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டு, விஜய் அவர்கள் போட்டிருக்க மாதிரி ஒயிட் ஷர்ட்டு, அப்புறம் பீச் கலர் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு பல பேர் நின்றுட்டு இருந்தாங்க. வெளிப்படையாகவும் சொன்னாங்க, நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பெரம்பூர்ல அவருடைய வெற்றி வாய்ப்பு ஏறக்கூடிய ஒரு பிரகாசமா இருக்குன்னு தான் சொல்லணும். நான் இதை ஏன் சொல்றேன்னா, இளைஞர்கள் பெருவாரியா இந்த வாட்டி விஜய் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அந்த பர்சன்டேஜ் கூட்டினதுக்கு விஜய் ஒரு வகையில, விஜய் தான் காரணம்னு சொல்ல முடியாது, விஜய் ஒரு வகையில ஒரு ரீசனா இருக்காருன்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியா, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்களா, இல்ல ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிரான அலையா, இல்ல அவங்களுக்கு சாதகமான அலையா அப்படின்றது வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல பேர் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்க்கலாம், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கண்டிப்பா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை தான், மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எதா இருந்தாலும் இன்னும் 10 நாள் இருக்கு, மே 4க்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தபடியா இந்த 7 மணி நிலவரம், 9 மணி நிலவரம், 11 மணி நிலவரம்ட்டு நேற்று வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருச்சு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப நேற்று 9 மணி நிலவரம் படி, ஏன்னா காலையில் 7 மணிக்கே வந்து போலிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்போ 9 மணி நிலவரம் படி 17.60% வந்து வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37.50% வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஜம்ப். 9லேருந்து 11 மணின்றதே ஒரு பயங்கர ஜம்ப். ஏன்னா அந்த டைம் வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. வாக்காளர்கள்லாம் அப்போ வந்து காலையில் சாப்பிட்டுட்டு உடனே போய் போட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போனாங்க. நானும் அந்த டைம் பேஸ் பண்ணி தான் போனேன். அப்போ செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் மதியானம் 1 மணி நிலவரம் படி பார்த்தீங்கன்னா 56.80% வந்து வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. அதுவே வந்து ஒரு 3 மணிக்கு வரப்போ 70% வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. இது வந்து எந்த ட்ரெண்டு காட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு 3 மணிக்கே 70 ஆயிடுச்சு, இது கண்டிப்பாக 90 தாண்டும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு 5 மணி நிலவரம் படி அது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 82.20% வாக்குகள் பதிவாயிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் படி பார்க்குறப்போ 5 மணி வரைக்குமே வந்து எல்லாருமே 90% கிராஸ் ஆயிரும்னு நினைச்சப்போ 7 மணிக்கு தான் வந்து ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது 85லே வந்து நின்றுச்சு, 85.10% நின்றுச்சு. இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. என்னன்னா, முக்கியமான நான் வந்து பல அந்த பூத்தில் இருக்காங்கல்ல நிர்வாகிகள், அவங்ககிட்டலாம் நான் போய் கேட்டேன். அவங்ககிட்ட சொன்ன அவங்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் எஸ்ஐஆர் பற்றியே தெரியல அப்படின்றது தான் சொல்கிறாங்க. எல்லாருமே வாக்களிக்க ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க, ஆனால் அவங்களோட பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கான்றதை அவங்க செக் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்றது தான் முக்கியமான ரீசனாக சொன்னாங்க. அதில் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, வயசானவர்கள் கூட அந்த எஸ்ஐஆர் பிரச்சனைனால வந்திருக்கு. என்னன்னா பல பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ரீல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் அண்ணன் விஜய்க்காக நான் ஓட்டு போட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே வந்து இந்த எஸ்ஐஆரில் வந்து அவங்க பேர் விடுபட்டிருக்குன்றதை அவங்களால வந்து தெரிஞ்சிக்க முடியல அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிற அந்த விஷயம். ஸோ நம்ம இப்போ வந்து வாக்காளருக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர்ன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த வாட்டி எஸ்ஐஆர் பணிகளில் முழுக்க முழுக்க எல்லாமே பியூரிஃபை பண்ணி வரக்கூடிய வாக்காளர்கள் தான் இந்த வாட்டி
ஓட்டு போட முடியும்னு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் அந்த எஸ்ஐஆரை பற்றியே தெரியலனா அது வந்து உண்மையிலே ஒரு பக்கம் வாக்காளர்களுடைய தப்புன்றது மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும். இதில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க அரசியல் பண்ண தான் செய்வாங்க. வாக்களிக்கக்கூடிய நம்ம தான் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம பேர் அதில் இருக்கா இல்லையான்றதை நம்ம தான் 2-3 வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கணும். எலெக்ஷன் கமிஷனும் பல டைம்லாம் கொடுத்தாங்க. உங்கள் பேர் அதில் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அதை பற்றி அவங்க சீரியஸாக எடுத்துக்கலன்னா உண்மையிலே அவங்க மேலே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வகையிலையும் வந்து ஓட் பர்சன்டேஜ் எஸ்ஐஆர்னால ஒரு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். 2வது படியாக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டும் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இந்த பர்சன்டேஜ் கம்மியானதில். என்னன்னா கிளாம்பாக்கம் நம்ம வந்து நியூஸில் வந்து பெருசாக கிளாம்பாக்கத்தை மட்டும் தான் காட்டுறாங்க. இன்னும் பல இடத்துல வந்து இந்த பஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி வாக்காளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பெருசாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆனது கிளாம்பாக்கம் தான். அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே டைம் அதாவது 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. 22ஆம் தேதி நைட்டே வந்து பல பயணிகள் வந்து அந்த இடத்துல கூடிட்டாங்க. பஸ் எல்லாமே வந்து எங்கள் தரப்புலேருந்து எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் டிராஃபிக் அதாவது கிளாம்பாக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட செங்கல்பட்டு வரைக்குமே அவ்வளோ டிராஃபிக் ஆயிருச்சு. ஸோ ரிட்டர்ன் வர பஸ் எல்லாம் வந்து வர முடியல. அப்படி வந்தால் தான் வந்து இங்கேருந்து இயக்க முடியும். இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்திருச்சு. அதனால தான் அந்த பஸ் பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் தரப்புல வந்து சொல்லப்படுது. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா 23ஆம் தேதி எலெக்ஷன் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த சிக்கல்லாம் வரும் தெரிஞ்சோம் நம்ம அட்வான்ஸாக பிளான் பண்ணி போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்றது தான் என்னுடைய ஒரு மெசேஜாக இருக்குன்றதை நான் சொல்லுவேன். அதுக்காக அதிகாரிகள் மேலே தவறே இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்களும் வந்து இந்த மாதிரி இது அவேர்னஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி டிராஃபிக் இஷ்யூஸ்லாம் வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் அப்படியே கொடுத்துருக்கலான்ற மாதிரி என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்போ வந்து 85% வாக்குகள் பதிவாயிருச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வரும்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் இப்போ நடந்த இந்த குளறுபடிகள்லாம் இருக்குல்ல, இந்த பஸ் பிரச்சனை, எஸ்ஐஆர் பிரச்சனை, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. நன்றி.